இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சிந்தனைக்கு கொடுத்துள்ள பகுதி லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 29 33 முடிய. அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். இந்த அத்திமரம் இஸ்ரேல் மக்களை குறிக்கும். இப்போது கடவுளை நம்புகின்ற மக்களை குறிக்கும். துளிர் விடுவது என்பது நிறைய கனிகளை கொடுப்பதற்கு காலத்திற்கு சற்று முந்தைய காலம். மாமரத்தை பார்க்கலாம், நமக்கு தெரிந்த மரம். அது துளிர் விடுகிறது என்றால் கோடை அண்மையில் உள்ளது, கனிகளை கொடுக்கின்ற காலம் அண்மையில் உள்ளது. ஆனால் இந்த இடத்தில ஆண்டவர் உலக முடிவை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த வார்த்தைகள் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றன? கோடை காலம். பாவத்தில் லயித்திருப்பவர்கள் நரகத்திலே தள்ளப்படக்கூடிய காலம். இந்த உலக மகிமைக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற காலம். உலகத்தை சார்ந்திருப்பவர்கள் தப்பு செய்து விட்டோமே, தப்ப முடியாதே என்று மாரடித்து அழுது புலம்பி ஒரு முடிவுக்கு வருகின்ற காலம் கோடை காலம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அனைத்தும் நிகழும் வரை தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டான். அன்பானவர்களே, பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு வாக்கை சொல்லுகிறார்கள், அடுத்த ஆட்சிக்கு வந்தால் அந்த வாக்கை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை. பொய் சொல்லுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் வார்த்தை நிகழப்போவதில்லை. 100 வார்த்தைகள் சொன்னால் ஏதாவது ஒன்று நிகழ்கிறது. அதுவும் தற்காலிகமான ஒரு நிகழ்ச்சிக்கு அது காரணமாக அடித்தளமாக அமைகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். அன்பானவர்களை, கடவுளிலே நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் அனுப்பிய அவருடைய திருமகன் நம்முடைய ஆண்டவர் மீட்பர் இயேசுவின் வார்த்தைகளிலே நம்பிக்கை கொள்ளுவோம். நமக்கு அதை இந்த உலகிலே அவருடைய ஊழியர்கள் அறிவிக்கிறார்கள், நல்ல பெற்றோர்கள் அறிவிக்கிறார்கள், நல்ல தலைவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, அறிவிக்கப்படுகின்ற அந்த கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். மனதிலே நமக்கு ஒரு அச்சம் இருக்கட்டும். கடவுளுடைய வார்த்தை எதுவும் நிகழாமல் போவதில்லை. அவருடைய வாக்குறுதிகள் எதுவும் முற்றுப்பெறாமல் போவதில்லை, நிறைவேற்றப்படாமல் போவதில்லை. அதை பின்பற்றுவோம். நமக்கு கோடை காலம் மகிழ்ச்சியான காலமாக இருக்கும். கோடை மழை போல. அன்பானவர்களே, வசந்தம் வலிய வருகின்ற வசந்தம் போல கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்களுக்கு விண்ணகம் திறந்திருக்கும். விண்ணகம் நாம் தொடுகின்ற தூரத்திலே இருக்கும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய வான் வீட்டை அடையும் வரையிலும் எங்களுக்கு அந்த வைராக்கியத்தை தந்திரணும். எவ்வளவுதான் இந்த உலகம் எங்களுக்கு கோடை காலமாக இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து எங்கள் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி சாட்சி பகிர்ந்து வாழுகின்ற மக்களாக நாங்கள் இருக்கவும், இதனால் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறியே தீரும் என்ற உறுதிப்பாட்டிற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கவும் எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.